ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு எங்கே வந்துருக்கோம் பார்த்தீங்கன்னா கோட்டக்கொள்ளை, கிருஷ்ணகிரி மாவட்டம் கோட்டக்கொள்ளை எருதுகட்டு திருவிழாவுக்கு தான் வந்துருக்குறோம். இதான் அடிமந்தை. அடிமந்தையில் வந்து பார்த்தீங்கன்னா 2 லைனாக மாடு நிற்குது. இது முதல் லைனு, இது 2வது லைனு. 2வது லைனில் பார்த்தீங்கன்னா மாடு நின்றுட்டு இருக்கு. மணி வந்து பார்த்தீங்கன்னா 8 மணி ஆகுது. 8 மணிக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 200 மாடு லைனில் நின்றுட்டு இருக்கு. மணி 2 மணி வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எருதுகட்டு திருவிழா நடக்கும். மந்தைக்கு வெளியிலே நிறைய மாடு இருக்கு. மந்தைக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா இன்னும் எவ்வளவு மாடு இருக்குன்னு பாருங்க நீங்களே. லைன்லயே பாத்தீங்கன்னா லைனுக்கு வெளியே ஒரு 100 மாடு பக்கம் இருக்கும். லைனுக்குள்ள ஒரு 100 மாடு இருக்கும். 200 மாடு இருக்கு. ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பாத்தீங்கன்னா பேரிகேடு பூரா பாத்தீங்கன்னா இரும்பு தான். 2 பக்கமும் வந்து பாத்தீங்கன்னா பேரிகேட்ல இரும்புல தான் அமைச்சிருக்கிறாங்க. நாங்க நிறைய இடத்துக்கு போயிருக்கிறோம். போன எல்லா இடமே வந்து பாத்தீங்கன்னா 2 பக்கம் மரத்தால தான் அமைச்சிருந்தாங்க பேரிகேடு. இந்த இடத்துல மட்டும்தான் இரும்பு பேரிகேடு அமைச்சிருக்கிறாங்க. இன்னைக்கு எருதுகட்டு நடக்கிற இடம் வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஒரு கரம்புல தான் நடத்துறாங்க. பாத்தீங்கன்னா இரும்பு பேரிகேட் மேலதான் எல்லாமே பாக்குறவங்களும் உட்காந்துட்டு இருக்காங்க. ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு இடம். ஏன்னா நிறைய இடம் போயிருக்கிறோம். போன நிறைய இடம் வந்து பாத்தீங்கன்னா தார் சாலையில தான் வந்து பாத்தீங்கன்னா எருதுகட்டு திருவிழா நடத்தினாங்க. தார் சாலை வந்து பாத்தீங்கன்னா எருதுக்கு வந்து சிறந்த ஒரு இடம் இல்லை. மண் தரையில தான் வந்து பாத்தீங்கன்னா எருதுக்கு சிறந்த இடம். ஏன்னா ஓடும் போது வந்து பாத்தீங்கன்னா தார் சாலை வந்து வழுக்கும். மண் தரை வந்து பாத்தீங்கன்னா ஓடுறதுக்கு நல்லா புழுதி கிளப்பிட்டு ஓடும். சூப்பரா இருக்குது இடம்லாம். ஓப்பன் பிளேஸு, பக்கத்துல மாங்காய் தோப்பு, மாடுகள்லாம் கட்டி வச்சிருக்கிறாங்க. வண்டியெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பார்க்கிங்கு இங்கதான் போட்டிருக்கிறாங்க. நிறைய மாடு லைன்ல இருக்கு. சில மாடுகள் வந்து பாத்தீங்கன்னா வண்டிக்கு பக்கத்திலே கட்டி வச்சிருக்கிறாங்க. இப்ப பாருங்க, எருது ரெடி பண்ணி புடிச்சிட்டு போறாங்க. 4 பேர் புடிச்சிட்டு போறாங்க. எருது கருப்பு காளை. ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் ஜே கரியா மாடு. 7.37 செகண்ட்ல ஓடிச்சு. ரொம்ப அற்புதமான ஒரு எருது. ஆலங்காயம் ஜே கரியா. பிளாஸ்டிக் கவரால் வந்து பார்த்தீங்கன்னா அலங்காரம் பண்ணி வச்சிருக்கிறாங்க. செம ஓட்டங்க, ரன்னிங் மிஷின் கூட சொல்லலாம். வெறித்தனமாக ஓடுது. நல்ல பெரிய எருது, இருந்தாலும் ஓட்டம் அபாரமான ஓட்டம். ஜே கரியா பாருங்க, பக்கத்தில் யாருமே போக முடியல. 10 பேருக்கு மேலே இருக்கிறாங்க. பக்கத்துலேயே நெருங்க கூட முடியல. ஜே கரியா வந்து பார்த்தீங்கன்னா பாய்ச்சல் ஏறுது கூட. பக்கமாக போகலாம், பக்கத்திலே போக முடியல. ஜே கரியா அடாடாடா, என்ன அட்டகாசம். புழுதி கிளப்புதுப்பா. மண்ணை வாரி அடிக்குது இந்த மாடு. காலையில 4 மணிக்கு எந்திரிச்சு வராங்க. வந்து மாடுகள்லாம் கொண்டு வந்து வழிகாட்டி மறுபடியும் லைனில் போட்டு மாடு விடுற வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிடாம கொள்ளாம கூட இருக்கிறாங்க நிறைய பேர். இதெல்லாம் ஒரு போதைங்க. மாடு வளர்க்குறது ஒரு போதை தான். கள்ளத்துப்பட்டி கள்ளிராணி பெரிய மாடு. பல இடங்களில் பல தெருக்களில் முதல் பரிசு தட்டி சென்ற மாடு. துணை மாடு போகுது. சின்ன கண்ணு நல்லா ஓடிச்சு இந்த மாடு. கருப்பு செகல் கலந்தது. சின்ன காளை, கருப்பு கலர் காளை. பார்வையே சரி விழுமுகுது. வெள்ளை கலர் எருது, நல்ல பெரிய எருது. கொம்பும் வெள்ளையாவே தான் இருக்கு.
வண்டி உள்ள வந்து டாடா ஏசி உள்ள மாட்டிக்கிச்சுங்க. வண்டி போக முடியல, மண்ணுல மாட்டிக்கிச்சு டாடா ஏசி. டயர் பார்த்தீங்கன்னா 4 டயர் கீழே உக்காந்துருச்சு, மண்ணில் போக மாட்டேங்குது வண்டி. ஏசியில் உட்காந்து சாப்பிட்டா கூட சுகம் கிடைக்காது பாருங்க, மண் தரையில் உட்காந்துக்கிட்டு சாப்பிட்றாங்க. கள்ளத்தப்பட்டி கள்ளிராணி துணை மாடு வந்து லைனில் போட்டாங்க. மெயின் மாடு வெளியே இருக்கு. கள்ளத்தப்பட்டி கள்ளிராணி வாழை தெருக்களில் முதல் பரிசை தட்டி சென்ற மாடு. இந்த மாட்டுக்குன்னு தனி ரசிகர் பட்டாளமே வச்சிருக்கு. கூழுக்கு பார்த்தீங்கன்னா வெளியே ஒரு எல்லாம் வச்சிருக்கிறாங்க.